கீழடி அகழாய்வு அறிக்கையை கடந்த ஜனவரி மாதமே சமர்ப்பித்து விட்டதாகவும் அதனை இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநர் ஜெனரல் அலுவலகம் விரைவில் வெளியிடும் என்றும் தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு தமிழ்நாட்டின் வரலாற்றை மட்டுமன்றி இந்திய வரலாற்றையும் மாற்றி எழுதும் வகையில் அமைந்தது. இதனால் அந்த அகழாய்வில் மக்களுக்கும் பேரார்வம் இருந்து வரும் சூழலில் தற்போது அங்கு தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இச்சூழலில் கீழடி தொல்லியல் மேட்டை விரிவாக தோண்டி அகழாய்வு செய்தால் இன்னும் பல ஆதாரங்கள் கிடைக்கும் என்கிறார் அங்கு முதன்முறையாக அகழாய்வு மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். கீழடியில் நீங்க எத்தனை பேஸ் வேணாலும் தோண்டலாம், தோன்றது பொறுத்து தான் இருக்கு. அது ஒன்றும் பெரிய ஒரு மக்கள் வாழ்கிற இடம். நாங்கள் ஒரு சிறிதளவு தோண்டினோம். கிட்டத்தட்ட ஒரு 2% தான் அந்த இடத்துல ஒரு 2% தோண்டியிருக்கோம். நாங்கள் 1650 சதுர மீட்டர் நாங்கள் 2 ஆண்டுகள் தோண்டினோம். இன்னைக்கு தமிழக தொல்லியல் துறை 10வது கட்டமாக தோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் தோண்டுவதற்கான ஒரு பெரிய இடம். விரிவாக தோண்டினால் இன்னும் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 982 பக்கங்கள் கொண்ட கீழடி அகழாய்வு அறிக்கையை கடந்த ஆண்டு ஜனவரி மாதமே சமர்ப்பித்து விட்டதாக கூறும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதனை இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநர் ஜெனரல் அலுவலகம் விரைவில் வெளியிடும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார். மத்திய தொல்லியல் துறையில் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வறிக்கையை நான் கடந்த ஆண்டு ஜனவரி மாதமே நான் சப்மிட் பண்ணிட்டேன். அது முதல் 2 ஆண்டுகளுக்கான ஆய்வறிக்கை கொடுத்துட்டோம். அந்த ஆய்வறிக்கை அவங்க வெளியிடுவாங்க நம்பிக்கையில் இருக்கும். கண்டிப்பாக வெளியிட்டு தான் ஆக வேண்டும். அது மத்தியில் உள்ள எங்களுடைய டைரக்டர் ஜெனரல் அவங்க ஆஃபீஸ் தான் கேட்கணும். அவங்களுக்கான நான் என்னுடைய கடமையை முடிச்சு கொடுத்தாச்சு. ரிப்போர்ட் முழுமையாக 982 பக்கத்துக்கு எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை அவர்கள் எப்பொழுது வெளியிடுகிறார்கள் என்பது அவர்கள் தான் முடிவு செய்வாங்க. கொந்தகை கீழடியின் புதைவிடம் என்று கூறும் அவர் அங்கு கிடைக்கும் மனித எச்சங்களை மரபணு பரிசோதனை செய்வது சிறப்பான ஆய்வாக இருக்கும் என்கிறார். கீழடியில் அகழ்வாய்வின் போது கிடைத்த பொருட்கள் சென்னையில் பாதுகாப்பாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்திய தொல்லியல் துறையின் தலைமை அனுமதி அளித்தால் அந்த பொருட்கள் கீழடி அருங்காட்சியகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தார். கீழடி அகழ்வாய்வில் கிடைத்தவை கடவுளர் சிலைகள் என்ற கூற்றை திட்டவட்டமாக மறுக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவற்றை மதத்தோடு தொடர்பு படுத்துவது தவறு என்கிறார். நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிறோம். அதற்கான ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது முருகனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம் என்பது எங்களை பொறுத்தளவு அகழாய்வில் கிடைக்கின்ற உருவங்கள் அனைத்தும் சுடுமண் சிற்பங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது அந்த காலத்து சிறுவர்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட சுடுமண் சிற்பமாக இருக்கலாம். அதே போல் கட்டிடங்களில் பயன்படுத்திய சுடுமண் சிற்பங்களாக இருக்கலாமே தவிர எல்லாமே டெரகோட்டா ஃபிகரின்ஸ் தான். அதில் ஆண் உருவம் உண்டு, பெண் உருவம் உண்டு, விலங்குகள் உருவம் உண்டு, அனைத்து உருவங்களும் உண்டு. அதை நம்ம மதமாக பார்ப்பது சரியாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த பிப்ரவரி மாதம் கீழடி ஆய்வறிக்கை தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற வழக்கில் 9 மாதங்களில் கீழடி அகழ்வாய்வு அறிக்கை வெளியிடப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது. விரைவில் அதனை செயல்படுத்த வேண்டும். கீழடியில் தமிழ்நாடு அரசு முழுமையாக அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மதுரையிலிருந்து செய்தியாளர் மணிகண்ட பிரபு.